வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷவர்மா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை நான் பிரஜ்வல் ஷரண், லாவண்யா, பிரணாவ், அஃப்ரின் ஃபாத்திமா, தமீம், மித்ரா, வர்ஷினி, அபிஷேக், வேதாஸ் டெக்னாலஜி இவங்க எல்லாருக்குமே நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காகவே நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஷவர்மா மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ஆனால் இப்போ இந்தியா முழுவதும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன் இது இல்லாத ஸ்ட்ரீட்ஸே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் இது கிடைக்குது. இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம ஷவர்மாவுக்கு தேவையான பிரெட், ஸ்டஃபிங் அண்ட் மயனஸ் இது மூணுமே எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷவர்மாவுக்கு தேவையான பிரெட் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 150 ml வாட்டரில் 10 கிராம் அளவு சர்க்கரை, 5 கிராம் அளவு உப்பு, 5 கிராம் அளவு ஈஸ்ட் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக இதை ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் பண்ணதன் பிறகு இதில் 250 கிராம் அளவு மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இது உங்கள் கையை யூஸ் பண்ணியோ அல்லது ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணியோ இதை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி டோ ஃபார்ம் ஆனதன் பிறகு இதில் 20 கிராம் அளவு அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த டோ நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா நீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்ததன் பிறகு இது மேலே ஒரு வெட் கிளாத்தை போட்டு மூடி ஒரு 10 to 15 நிமிடம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 250 கிராம் அளவு சிக்கன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இந்த இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகி இந்த சிக்கனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை ஒரு 10 to 15 நிமிடம் வரைக்கும் இதை மேரினேட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ஒரு 10 to 15 நிமிடம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் ஆகிடுச்சு. இதோட ஷேப்பும் நல்லா டபுள் டி சைஸ் ஆகிருக்கு. இதை ஒரு வாட்டி கையில் எடுத்து இதை மறுபடியும் ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்து இந்த பவுல்லே வச்சு இதை நல்லா ஃப்ளாட் பண்ணி மறுபடியும் ஒரு 10 to 15 நிமிடம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. வேற ஒரு பேனில் சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை 1 by 1 இந்த பேனில் சேர்த்துக்கலாம். சிக்கனை டோட்டலாக 4 minutes குக் பண்ண போகிறோம். முதல் 2 நிமிஷம் ஒரு பக்கம் குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை அடுத்த புறம் திருப்பி விடலாம். ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு, இதை அடுத்த பக்கம் திருப்பி விடுறேன். நம்ம குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிக்கனை குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும்போது சிக்கனுக்கு மேலே இருக்க இந்த மசாலா குக் ஆகிடும், ஆனால் சிக்கன் குக் ஆகாமல் இருக்கும். 2 பக்கமே சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த சிக்கன் ஓரளவுக்கு சூடு நல்லா ஆறுனதன் பிறகு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இதை கொஞ்சம் தின்னாக தான் கட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சிக்கனுடைய ஃபீல் நல்லா தெரியணும் அப்படின்னா இதை நீங்கள் கொஞ்சம் திக்காகவும் கட் பண்ணிக்கலாம். அது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் தான். எல்லா சிக்கனையும் நம்ம அழகாக கட் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த சிக்கனை வச்சு நம்ம டேரெக்டாக ஸ்டஃபிங் செய்ய போகிறது இல்லை. இதுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். அதுக்காக இது நடுவில் ஒரு சின்ன கட்டோரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நெருப்பில் காட்டி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்க கறியை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கறியிலேருந்து ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக இதில் 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஸ்மோக் வெளியில் வரும்போது உடனடியாக தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 an hour அப்படியே விட்டுறேன். ஸ்மோக் இந்த சிக்கனில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆனதன் பிறகு இதோட தட்டை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்க சின்ன கட்டோரியை எடுத்து சைடில் வச்சுடுவோம். இதில் 50 கிராம் அளவு நறுக்கிய முட்டைகோஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே நீல வாக்கில் நல்லா பொடியாக நறுக்குன கேரட் ஒரு 30 கிராம் மற்றும் குடை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதில் 200 கிராம் அளவு எக்லெஸ் மைனஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் எக் மைனஸும் சேர்க்கலாம் அல்லது எக்லெஸ் மைனஸும் சேர்க்கலாம். மைனஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அது ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஷவர்மாக்கு தேவையான சாஸ் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 50 கிராம் அளவு மைனஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பேஸ்ட் சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹாட் அண்ட் சார் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். நம்ம ஊற வச்சுருந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் எதில் வச்சு ரோல் பண்ண போகிறீங்களோ அதில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணதன் பிறகு அது மேலே நம்ம நீட் பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து ப்ளேஸ் பண்ணி இதை நம்ம வந்து 4ஆக கட் பண்ணிக்கலாம். நாளாக கட் பண்ணதன் பிறகு ஒவ்வொரு பீஸையும் எடுத்து அழகாக உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உருண்டை பிடிச்சு வச்சுருக்க இந்த மாவை கீழே வச்சு நம்ம உள்ளங்கையை யூஸ் பண்ணி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் பண்ணதன் பிறகு ரோல் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது மேலே கொஞ்சம் மாவையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ரோலிங் பின் யூஸ் பண்ணி 2 mm திக்னஸில் இது நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதன் பிறகு இதை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்காக ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் கோல்டன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் இது குக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு உங்களால் குக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ப்ரெட்டு நல்லா வெந்தும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமே கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்ததன் பிறகு இதை எடுத்து ஒரு சாப்பிங் போர்டில் வச்சுக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மயோனைஸை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கார்னர் வரைக்கும் போக வேண்டாம், ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ள வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸையும் இது மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றினதன் பிறகு இதை நம்ம ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தை நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம், அதன் பிறகு மறுபக்கத்தை ஃபோல்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஷவர்மாவை ஒரு பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி ரேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஷவர்மா ரெடி. ரொம்ப சுவையான சுலபமான சிக்கன் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்ரேஷனில் நான் ஆட் பண்ணியிருக்க மயோனைஸ் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் கேரட் கேப்சிகம்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் பொதுவாக இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.